ஹே காய்ஸ், டுடே என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஒன் டே ஃபுல்லாக அம்மா உணவகத்தில் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா உணவகத்தில் தான் சாப்பிடணும், சாப்பிட்றலாம். காலையிலையும் ஆஃப்டர்நூன் மட்டும்தான் நம்ம சாப்பிட போகிறோம். நைட்டு வந்து அம்மா உணவகத்தில் வந்து எங்கேயுமே வந்து ஃபுட்டு கிடையாது. மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் மட்டும்தான் நம்ம வந்து ஃபுட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் இருக்க அம்மா உணவகத்துக்கு வந்திருக்கோம். யார் 2 பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். இங்கே வந்து டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க போகலாம். 10 ரூபாய்க்கு போடுங்க. 2 10 ரூபாய்க்கு 2 போட்டுருங்க. இதையே நம்ம வந்து இப்போ வந்து மார்னிங் டிஃபன் இட்லி நம்ம வந்து அம்மா உணவகத்துல இருக்கோம். அதாவது சேலம்லயே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறதா தைரியமா உள்ளார வந்துட்டோம். தான் இருக்கும், ஓரளவுக்கு ஓகே தான். அம்மா உணவகத்துல சாப்பிட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பச்சை போய் பேசுற, நல்லா இல்ல, சீரியஸாவே நல்லா இல்ல. ஏன் சார் அழுகுறீங்க? உப்பு இல்ல, காரம் இல்ல, எதுவுமே இல்ல, வெறும் மசாலா மட்டும்தான் இருக்கு. அதான் நான் வந்து கேமராமேனுக்கு சேர்த்தி தான் வாங்கினேன். ஐயோ, ஏன்னா 10 ரூபாய்க்கு வந்து 8 இட்லி போட்டாங்க. என்னால 8 இட்லிலாம் சாப்பிடவே முடியாது. நான் 2 இட்லியே சாப்பிட்றது பெரிய விஷயம். நான் 4 இட்லி எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு. அதாவது 8 இட்லி வந்து 10 ரூபாய் தான், 4 இட்லி 5 ரூபாய் தான். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ஏன்னா அம்மா உணவகம்ல. ஆனால் என்ன, ஃபுட்டு தான் நல்லா இல்லை. ஃபுட்டுக்கு ஏற்ற அமௌண்ட்டு தான். 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம் தாராளமா. A few moments later. நான் வந்து இது நாள் வரைக்கும் இந்த அம்மா உணவகத்துல வந்து சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நிறைய பேர் வந்து எப்படின்னா, இப்போ வந்து இல்லாதவங்களுக்குலாம் ஈஸியா, இப்போ வந்து 10 ரூபாய்க்கு 8 இட்லினா அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். எப்படி சொல்றதுன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, 10 ரூபாய்க்கு வெளியிலலாம் போய் சாப்பிட்டா ஒரு இட்லி இப்பெல்லாம் 10 ரூபாய். இங்க சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு 8 இட்லி. அப்போன்றப்ப இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட்டா தானே இருக்கும். ஆனா இந்த அம்மா உணவு வந்து ஆரம்பிச்சது வந்து ரொம்ப அந்த இல்லாத இவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். நான் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இன்னும் பாருங்களேன், எல்லாமே இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க தான். அதாவது காசு மிச்சம் பண்ணலாம்ல இல்லாதவங்க, அந்த மாதிரி எப்படி சொல்றது. ஆனால் குவான்டிட்டிலாம் ஓகே தான், ரேட்டுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான். ஆனால் திரும்ப அதுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார், இட்லி எல்லாமே நல்லா தான் இருக்கு, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். அதாவது வெளியில போய் 10 ரூபாய் கொடுத்து ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு இங்கே 8 இட்லி ஈஸியா அழகா 10 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவங்களுக்கும் இந்த வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், காசு மிச்சமான மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா ஒரு விஷயம் அவ்வளோதாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டேன். ஓகேவா, 4 இட்லி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். A few minutes later. அக்கா நைட்டுக்கு இருக்கா? ஐயோ, மீண்டுமா? நைட்டுக்கு இல்லையா, மத்தியானம் மட்டும்தானா? நைட்டுக்கெல்லாம் இல்லையாம்மா. ஹே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நம்ம வந்து சேலம் ஜிஹெச்சில் இருக்க அம்மா உணவகத்துல வந்து நம்ம வந்து டிஃபன் முடிச்சிட்டோம். இப்போ அதே இடத்துல சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேலம் சத்திரத்தில் இருக்க அம்மா உணவகத்துல வந்து நம்ம வந்து லஞ்சை வந்து சாப்பிட்லாம். அதாவது நைட்டு வந்து அம்மா உணவகத்தில் எதுவுமே எங்கேயுமே சரி எதுவுமே போட மாட்டாங்களா. அதனால வந்துட்டு நம்ம வந்து லஞ்சை வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இன்னைக்கான டேரை நம்ம வந்து முடிச்சுப்போம். வாங்க போகலாம். சாப்பாடு இருக்குங்களா? என்னென்ன சாப்பாடு இருக்கு? சாம்பார் சாதம் தாங்க. சாம்பார் சாதம் ஒண்ணு. எவ்வளோ? புரியல. 5 ரூபா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நம்ம வந்து இப்போ வந்து அம்மா உணவகத்துல வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து 5 ரூபாய் தான் சாப்பாடு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எப்படின்னா 5 ரூபாய் தான். லஞ்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு.
சாப்பாடு சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் வந்து அம்மா உணவகத்துல சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அம்மா உணவகத்துல என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மார்னிங் வந்து அங்க சாப்பிட்டோம்னா ஜிஹெச் அந்த அம்மா உணவகத்துல இட்லி கொஞ்சம் சுமார் தான், ஆனா சாப்பாடு வந்து இது சூப்பராகவே இருக்கு. இங்க சத்திரம் இருக்குல்ல, அங்க சாப்பாடு வந்து நல்லாவே இருக்கு. 5 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. 5 ரூபா தாங்க சாப்பாடு. எங்கெங்கே கிடைக்கும் இந்த மாதிரி தான். என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 5 ரூபாய்க்குலாம் சாப்பாடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கு. டேஸ்ட் ஓகே ஓகே, சாப்பிடலாம், ஓகே தான். சூப்பர், செம்மலாம் இல்லை, ஓகே தான், சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஊறுகாய் வச்சிருக்காங்க, சாம்பார் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் 2 இருக்குன்னாங்க. நான் வந்து சாம்பார் சாதம் வாங்கினேன். சாம்பார் சாதம் ஓகே, சூப்பரா இருக்கு, சூடா இருக்கு. நானே சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கு. ஏன்டா கண்ணு கலங்குது? நம்ம வந்து நம்மளோட டேரை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த டேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து 15 ரூபாய்க்கு தான் நான் சாப்பிட்ருக்கேன். காலையில 10 ரூபாய் இட்லி, 5 ரூபாய்க்கு சாப்பாடு, அவ்வளோதாங்க. 15 ரூபாயே என்னோட இன்னைக்கான இதையே முடிச்சிட்டேன். பெண் பார்க்குறப்போ நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம ஓகே கரெக்டாக இருந்தது. இந்த டேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி எனக்கு டேர் கொடுத்துட்டே இருங்க, நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. யார் யாரெல்லாம் அம்மா உணவகத்துல சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அம்மா உணவகத்துல உங்களுக்கு என்னென்ன ஃபேவரோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.